சேனல் ஃபைனான்ஸங்களுக்கு வணக்கம். எல்லாருமே 2 நாட்களாக பார்க்கிறது என்னன்னா, என்னதாங்க ஆச்சு அதிமுகவுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா ஹேஷ்டேக்கே போட்டுருவாங்க போல எல்லாரும். என்னதான் ஆச்சு அதிமுகவுக்குன்னு தொடர்ந்து பார்க்க முடிகிறது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததிலிருந்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் அடைக்கப்படுவதும், பிறகு 2-3 நாட்களில் 2 அணியாக வருவதும் இதே தான் போய்கிட்டு இருக்கு. நேற்று உறுதியாகிவிட்டது, அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவிகளில் இருந்த முக்கியமான நபர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் அவர் சி. விஜயபாஸ்கர், எல்லாரையும் அவரோடு சார்ந்த 25 பேரை கட்சியிலிருந்து நீக்கிறோம், அடுத்தவங்களை தகுதி நீக்கம் பண்ணுன்ற ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி. ஏன் இந்த பிளவு அதிமுகவில், எதற்காக, எப்படி வந்தது? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னார், நீங்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே 2ஆக பிரித்து விட்டீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார். இப்போ தாவேகா தான் இதற்கு காரணமா எடுத்துக்கலாம், இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவின் ஆதரவோடு இவர் முதலமைச்சராக முடிவெடுத்தார், அது எங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு உகந்ததல்ல, என் வீட்டுக்கு போனால் என் மனைவியை என் சோத்துல வெஸ்த வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் பேசுகிறார். 2 நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். ஒரு அணி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இன்னொருவர் மீது குற்றம் சுமத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவர் திமுகவின் ஆதரவோடு முதலமைச்சராக விரும்புகிறார், அது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அதிமுகன்ற கட்சி திமுகவின் எதிர்ப்பில் தோன்றிய கட்சி, எம்ஜிஆர் அன்றைக்கு உருவாக்கினார் இரட்டை இலை என்ற சின்னத்தோடு. அப்படிப்பட்ட கட்சி எப்படி திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறார், அந்த கட்சியை அழிந்து விடுமே அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த முக்கிய அமைச்சர்களாக இருந்தால் பார்த்தீங்களா, மாஜி அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க தலைமையில் குற்றம் சாட்டுறாங்க. நேற்று தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை 118, அதற்கு ஆதரவு யாரு எதிர்ப்பு யாருன்னு நேற்று சட்டசபையில் வாக்கெடுப்பு நடந்தது. திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அங்கே இருந்த அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், ஜி. விஜயபாஸ்கர் இவங்க தலைமையிலான ஒரு அணி அப்படி ஆதரவு கொடுத்துட்டாங்க தாவேகாவுக்கு. எடப்பாடி தலைமையிலான அணி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனேயே இவங்க கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலையுமே பிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு மோதல்கள் முற்றிவிட்டது. என்ன காரணம்? தொடர் தோல்விகள் தான் இதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கும்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். என்னன்னா 2016 ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்ற பிறகு, அவர் இறப்பிற்கு பிறகு எடப்பாடி தலைமை இந்த கட்சி வருகிறது. அன்றிலிருந்து சந்தித்த முக்கியமான அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வி. நடந்த இடைத்தேர்தல்கள், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இதற்கு இடைப்பட்ட உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையும் தோல்வி தோல்வி தோல்வி. அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட விமர்சனம் பண்ணுவார், 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு. இப்போ 11வது தோல்வியும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக இருக்கு. இதுக்கு மேலே கரை சேர முடியாதனால தான் எடப்பாடி திமுகவின் ஆதரவோடு அமைச்சராயிரலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்ததாக சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். அதை தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திமுக என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி நீங்களும் சிஎம் ஆக வேண்டாம், நம்மளும் ஆக வேண்டாம், பொதுவான நபர் விசிகாவின் தலைவர் திருமாவளவனை சிஎம் ஆக்கிருங்க அப்படின்னு திமுக சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதை சி.வி. சண்முகம் எடப்பாடியிடம் பேசும்போது எடப்பாடி சொல்லியிருக்காரு, அப்படின்னா நான் ஒத்துக்க முடியாது, ஒன்று நான் சிஎம்மாக இருக்கணும், இல்லைன்னா வேற யாரெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு எடப்பாடி சொன்னதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு இருக்கார். இப்போ இந்த அளவுக்கு, ஏன்னா ஒன்று மண்ணா இருக்கிறாங்க, அண்ணன் எடப்பாடின்னு அவர் சொல்ற, தம்பி சி.வி. சண்முகம் இவர் எடப்பாடி சொல்ல, இப்படி ஒன்று மண்ணா இருந்த அதிமுக கட்சி இந்த அளவுக்கு பிளவு. எப்படிப்பட்ட ஒரு அதிமுக கட்சி, எம்ஜிஆர் கையிலிருந்து ஜெயலலிதா அம்மையாரிடமிருந்து எடப்பாடியிடம் வந்த இந்த கட்சி இப்படி சிதலமடைந்து கொண்டே போக காரணம் என்ன? இவங்களுடைய அதிகார பசிதானா? ஏன்னா இந்த கட்சி இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கல அப்படின்னாலும் கூட அவர்கள் கூட்டணியாக வாங்கியது 1,30,00,000 வாக்குகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க கட்சி அதிமுக மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா நேர்லி ஒரு 1 crore அந்த மாதிரி ஒரு 1 கோடி கிட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க. திமுக அதை விட சற்று அதிகம் வாங்கியிருக்கு, அவ்வளவுதான். பெரும்பான்மையான மக்கள் இன்னமும் அதிமுகவை நம்புறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அதிமுக ஏன் 2 பிளவாக உடையணும், திமுக ஆதரவை தேடணும்? இப்படி 1 கோடி மக்கள் ஆதரவோடு இருக்கிறது. குறிப்பாக சி.வி. சண்முகத்தை பேசும்போது சொல்றாரு, நீங்க மீண்டும் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை சரியான வார்த்தை. ஒரு பக்கம் சசிகலா அம்மையார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் போயிட்டார், திமுகவுக்கு போயிட்டாரு, டிடிவி தினகரன் தனியாக கட்சியை ஆரம்பிச்ச அமமுக இந்த கூட்டணியில் கூட இருக்கிறாரு. இவங்களை எல்லாம் மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு நிலையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம மீண்டும் வெகுண்டெழுந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும். சி.வி. சண்முகம் மிக சரியாக பேசுகிறார். எதற்காக எடப்பாடி இதை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார்? காரணம், சசிகலா அம்மையார் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த பதவி இது, அவங்க ஈஸியாக தன் கைகளில் எடுத்துக்கொள்வார், எடப்பாடி ஓரம் கட்டப்படுவார் அப்படின்ற அச்சம் அவருக்குள்ள இருக்குது. இப்படித்தாங்க பல சாம்ராஜ்யங்கள் அழிவதன் காரணம் தாம் நாம் அப்படி என்று இல்லாமல் நான் தான் என்று இருப்பதால் தான் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்து ஒழிந்தன.
இந்த இடத்துல திமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவின் கோட்டை சரிக்கப்படாமல் இருக்க ஒரே காரணம் வழி வழியாக வரும் ஒரே காரணம் தான். நீங்க என்னதான் விமர்சனம் குடும்ப ஆட்சி அரசாட்சின்னு சொன்னாலுமே அண்ணா 67ல் ஜெயிச்சு 2 வருடங்களில் இறந்தாலும் 69 கலைஞர் கட்டிப்பேற்றிய அந்த கட்சி இன்று வரை சரியாக சரியாமல் இருக்கிறது. காரணம், கலைஞர் பல தோல்விகளை கண்டார். தொடர்ந்து எம்ஜிஆர் தோல்விகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அசரவே இல்லை. திரும்ப திரும்ப கலைஞர் எழுந்து வந்தார். ஜெயலலிதா அம்மையாரும் அதே போல தான் தொடர்ந்து கலைஞருக்கு தோல்விகளை கொடுத்தார். கொஞ்சம் கூட அசராமல் கலைஞர் கருணாநிதி மீண்டும் எழுந்து வந்தார். அவரை போல் உழைப்பாரி யாருமே இல்லைன்னு எப்பேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவரின் இறப்பிற்கு பிறகு உள்ளே வந்து தொடர்ந்து அனைத்து தேர்தல்களையும் வெற்றி 2019 39 ஸ்வைப் பண்றாரு, புதுச்சேரியும் சேர்த்து. 2021 அறுதி பெரும்பான்மையில வெற்றி பெறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடிக்கிறாரு. நடந்த உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் திமுக வெற்றி பெறுகிறது. வெற்றி முகத்தில் சென்று கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். திமுக கொஞ்சம் கூட அசரலை இந்த தோல்வியை பார்த்து. பெரும்பான்மையான எம்எல்ஏக்களோடு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கு. நீங்கள் திமுகவில் 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் கலைஞருக்கு, அண்ணாவிற்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு அவரது மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அந்த கட்சிக்கு அடுத்த பதவிக்கு தயாராக இருக்காங்க. நீங்க அதில் மட்டும்தான் அவங்களை விமர்சனம் முடியும். கட்சி ரீதியாக அவருடைய தொண்டர்கள் அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க தான் நமக்கு சரி, திராவிட கொள்கைகளுக்கு திமுக இவங்க தான் சரின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அந்த கொள்கை கோட்பாட்டில் போடுறாங்க. அதனால தான் அந்த கட்சி இன்றைய வரை சரியாமல் இருக்கிறது. ஆனால் அதிமுக தாயில்லா பிள்ளை தடுமாறி போகும் அப்படின்றதுக்கு இலக்கணமாக அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த கட்சி 4 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியை பார்ப்பாரா கட்சியை பார்ப்பாரா இப்படி தான் போயிட்டு இருந்தது. 2021 அவருடைய தோல்வி தொடர்ந்து அதற்கு பின் தோல்வி 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 மட்டும்தான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அந்த ஒன்றிணைக்கப்பட்ட அதிமுகவுக்கு தான் தலைவராக இருக்க முடியுமா முடியாதா என்ற அச்சத்தில் தான் அவர் அனைவரையும் ஓரம் கட்டி கடைசியாக கட்சியில் இருந்த மாஜி அமைச்சர்கள் அனைவரையும் ஓரம் கட்டி விட்டார். இப்போ முக்கியமான நபர்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சி விஜயபாஸ்கர் தான், அவர் வெளில தூக்குறாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎல் பண்ணி அவரையும் தூக்குறாங்க. வன்னியர் சமுதாயத்தின் முகமாக பார்க்கப்படுகிறார் சி.வி. சண்முகம், இவரும் இப்போ தூக்கப்படுறாரு. இப்படி அனைவருமே நீங்க விலக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுகவில் யார் தான் இருக்காங்க? செங்கோட்டை என்ற ஒரே ஒரு நபர் அதிமுகவில் இருந்து அனுபவமிக்கவர் போனாரு, தாவேக்காவை தட்டி தூக்கிட்டு வந்து ஆட்சியில் அமர வச்சுட்டாரு. நீங்க இத்தனை பேர் அனுபவமிக்கவர்களை வெளியே அனுப்புனீங்கன்னா அதிமுக அதல பாதாளத்துக்கு போயிருமே. 1000 விமர்சனங்கள் திமுக அதிமுக மேலே இருந்தாலும் அந்த கட்சிகளை அழியக்கூடாதுன்னு, அழியணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. பொதுவான நபர்கள் யாருமே விமர்சனங்களை சொல்லுவோமே தவிர இந்த இரு கட்சிகளும் எந்த காலத்திலும் அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா போராடும் கொள்கை கொண்ட ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு குணாதிசயம் கொண்ட கட்சி இந்த இரு கட்சிகளும். நீங்க சொந்த காரணங்களுக்காக கட்சிகளை இப்படி கூறு போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா என்னவாகும்? எத்தனை கட்சி, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் தனியாக போயிட்டார், ஓபிஎஸ் திமுகவுக்குள்ளே போயிட்டார், டிடிவி தினகரன் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு அமமுக, சசிகலா அம்மையார் தென்னந்த புத்தகத்தில் இருந்தாங்க பல இடங்களில். அதிமுகவா இல்லை என்ன திமுக? அது கூறு போடுற அதிமுகன்னு வைக்கலாம், அதை அப்படித்தான் போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள். அதை தனி நபர் லாபத்திற்காக கட்சியை சிதைச்சிங்க அப்படின்னா அந்த கட்சி மிக விரைவில் அழிந்துவிடும். திமுக பார்த்து அதிமுக இதில் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சட்டசபை சபாநாயகரை பார்த்து எடப்பாடி தரப்பினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்ட செயலாளரையுமே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு, யார் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதிமுக எம்எல்ஏக்கள், அவங்க தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான தொடர்பாக அந்த செயலாளர் சட்டசபை செயலாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி தரப்பில். என்ன முடிவுகள் வரும்? இவர்கள் ஒருவேளை விலக்கப்பட்டால், ஏன்னா பொதுச் செயலாளர் தான் பவர், அவர் கூறி இவர் விலக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அதிமுக எங்களுடைய எப்படி எடப்பாடியும் ஓபிஎஸ் ஃபைட் பண்ணாங்களோ அதே போல் இவங்க ஒரு தனியாக இருந்து அதிமுக எங்களுடையதுன்னு ஃபைட் பண்ண போகிறாங்களா, இல்லை மொத்தம் போய் தாவேக்களை இணைய போகிறாங்களா? இதுதான் இனி பார்க்க வேண்டியது. ஆனால் சி.வி. சண்முகம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் அதிமுக விட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு? அதிமுக எங்களோடதுன்னு அவங்க ஒரு முடிவெடுக்க போகிறாங்க, ஃபைட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் சசிகலா அம்மையார், திமுக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் அழைக்க போகிறாங்களா அப்படின்றதையுமே கண்டிப்பாக இதில் பார்க்கணும். இதன் முடிவு என்னவாக இருந்தாலும் சரி, அதிமுக பிளவுபடாமல் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு அது நல்லது. ஏன்னா அதிமுக அலுவலகத்தில் தொடர்ந்து காவலர்கள் குவிக்கப்பட்டு வர்றாங்க. குவிப்பதற்கு காரணம் இவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், கலவரங்கள் ஏற்படுமா அப்படின்னா நான் சி.வி. சண்முகம் தெளிவாக சொல்லிட்டா, நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும், அது எங்களுடைய தாய் வீடு, அதை எப்படி நாங்கள் சேதப்படுத்துவோம், கலவரம் பண்ணுவோம், அதை நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டோம்னு சி.வி. சண்முகம் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் காவலர்கள் இங்கே போட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு. அதிமுக எதை நோக்கி போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.